Okay, let's pray. Loving Heavenly Father, thank you, Lord, that you have brought us together, Father, from wherever we are, from different parts of the world. Father, yet you have brought us together. Let this time not go wasted, Father, for all of us. Help us, Father, to learn new things, to understand a deeper form from you, Father. Clarify our minds, give us a calm spirit, Father. Mold us and break us and mold us and use us, Lord, for your service, for your glory, every day of our lives. In Jesus, I ask this prayer. Amen. Okay. Um, So we are looking at the book of Revelation, and number chapter 2 we closed last Friday, last session. Today we are going to start off on chapter 3. So we are in the place where Jesus is talking to the churches. So it is very relevant for us, very important for Christians to understand என்ன எது இம்பார்ட்டண்ட்டாக ஜீசஸ் கண்ணுக்கு தெரியுது. So to learn from this a lot. We have already looked at these in a different series. But let's go through it quickly. உங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தாக எதுவும் வேணும்னு இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் we can connect you with the previous recording. ஆனால் இல்லைன்னா ஜஸ்ட் ரிவிஷன் மாதிரி நீங்கள் ஆல்ரெடி அது கேட்டிருந்தீங்கன்னா ரிவிஷன் மாதிரி குயிக்காக பார்த்துடலாம். Okay, so we are at the fourth letter to the group of people, of believers, the church in Sardis. Okay, so நம்ம எப்படி பார்த்துட்டு வரோம், there are 7 letters Jesus is writing to the churches. அந்த டைமில் இருந்த church. But he also ends every letter என்னென்னு end பண்ணுறாரு, those who have a ear let him hearன்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்போ that means it across the time இல்லை, அந்த சர்ச்சுக்கு மட்டும்ட்டு இல்லை, எல்லாருக்கும் உரியது. Not only that, he also says right, pass on this letter to all the churches அப்படியும் இருக்குது. ஸோ அதனால் டெஃபினெட்லி திஸ் லெட்டர் அண்ட் த அட்வைஸ் அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் இஸ் ரொம்ப வேலிட் ஃபார் அவர் பீரியட் ஆல்சோ. ஓகே, ஒவ்வொரு லெட்டர்லேயும் 7 பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம நோட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் இல்லை. ஸோ அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் திரும்ப வில் ரீஃபில் என்னது இருக்குன்ட்டு. ஸோ சார்டிஸ் அப்படின்ற நேம் வந்து இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அ ரெட் ஸ்டோன். ஸோ சார்டிஸ், சார்டியான், sardine and different way you can call it, but it's actually a red stone. Okay, so என்ன கனெக்ஷன், ஒரு தீம் எண்டில் பார்ப்போம்ல, அந்த தீமையும் நம்ம பார்ப்போம் கடைசியில். ஓகே ஓகே ஸோ ஒரு மித், எல்லாருக்கும் தெரிஞ்ச மித் இல்லை, கிங் மிடாஸ்னு ஒரு கிங் இருந்தார். ஸோ இட் இஸ் ஃப்ரம் த க்ரீக் மித்தாலஜி. இதுக்கு இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னாக்கா அந்த க்ரீக் மித்தாலஜி படி அந்த கிங் மிடாஸ் வந்து he will ask a semi-god of Greece, எனக்கு நிறைய பணம் வேணும், ஒரு I'll give you, grant you wishes-ன்ற மாதிரி ஏதோ அந்த மித்தில். ஸோ he'll ask for a wish. என்னென்னா, நான் தொடுறதெல்லாம் கோல்டாக மாறிடணுன்ட்டு he'll ask for it. அண்ட் அதில் the story ends with he'll touch his daughter also, and the daughter becomes gold. And then he feels very bad. He repents, and then he asks the mythil இருக்கிற Greek gods கிட்ட. ஸோ அண்ட் they'll say, ஒரு ரிவரில் போய் உன் கையெல்லாம் கழுவிடு, ஸோ தட் அந்த வாட் எவர் ஐ டச் வில் பிகம் கோல்டுன்றதும் போயிடும். ஓகே, ஸோ அதுதான் அந்த க்ரீக் ஸ்டோரி. ஓகே, ஸோ இந்த க்ரீக் ஸ்டோரி படி ஒரு ரிவரில் போடுறாரு இல்லையா, அந்த ரிவர் ரன்ஸ் த்ரூ இப்போ உள்ள சார்டிஸ். ஓகே, ஸோ அது லிங்க் அங்கே வருது. அதனால் ஐம் ஜஸ்ட் ரிமைண்டிங் யூ, பட் யூ வில் நோட்டிஸ் ஆல்சோ அந்த லிங்க் கண்டினியூஸ் அ லாட். Okay, so this is the thing about the name of the church. Okay, so I'm continuing with the name of the church. So the name, our kai kalunar paranga, and the Pactolus and river. Okay, so and the river vandu goes through this this town, because this town was a very very ரொம்ப wealthy town.
ஸோ அந்த மித்தாலஜிலேருந்து ஆரம்பித்து அவர் எப்படி பணம் பணம் இருக்குது, கோல்டாக இருக்குது அப்படின்றது. ஓகே, ஸோ அவர் கை கழுவினார் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மித்து இருந்துச்சுல, அந்த ரிவரில் இருக்கிற மணலில் வந்து கோல்டு டஸ்ட்டும் சேர்ந்தே இருக்குமா. ஓகே, தட் அவ்வளோ கோல்டு தே குட் டேக். அதனால தான் தட் சிட்டி பிகேம் வெரி ரிச். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு உலகத்திலேயே மெட்டலில் ஒரு காயின் பண்ண முடியும், கரன்சி பண்ணலான்னு பண்ண ஆரம்பித்தது இந்த ஊர்க்காரங்க தான், சார்டிஸ்காரங்க. ஓகே, ஸோ அவ்வளோ அப்போ அவ்வளோ மெட்டல் ஈஸியாக கிடச்சிருந்துருக்காது, நோ வண்டர், ரைட்? ஸோ அவங்க எடுத்த மெட்டல் டைம் பீரியடில் திஸ் இஸ் அரவுண்ட் 700 பிஃபோர் ஜீசஸ் டைம். ஸோ பிஃபோர் ஐசாயெல்லாம் இருக்கிற டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஐசாயெல்லாம் டேனியெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க, பேபிலோன் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் பண்ணி முடிச்சுட்டு இருந்த ஒரு டைம் பீரியட். ஓகே, நம்ம எக்ஸைலுக்கெலாம் அப்புறம் உள்ள பீரியட். ஸோ நம்ம கிங் டேரியஸ் டேனியல் டைமில், அவங்க டைம்லலாம் இந்த சிட்டி வாஸ் ஸ்டில் அ வெரி பிக் சிட்டி. ஓகே, இஃப் யூ ரிமெம்பர் பர்ஷியன் எம்பையரில் மூணாக பிரித்து டேனியல் வில் பி இன் பாஸ் ஆஃப் ஒன், ஒரு சட்ராப், ரைட்? இதெல்லாம் கேபிட்டல் ஆஃப் அ சட்ராப் அப்படி இருந்தது. ஸோ அப்போ யூ கேன் இமேஜின் இட் வாஸ் அ வெரி த்ரைவிங் பிக் சிட்டி. அதில் இந்த ரிவரில் இவ்வளோ அந்த மெட்டல் இருந்தனால எலக்ட்ரம்ன்ற ஒரு மெட்டீரியல், விச் இஸ் கோல்டும் சில்வரும் மிக்ஸான ஒரு மெட்டீரியலில் வச்சு தான் ஃபஸ்ட்டு காயின் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த காயின்லாம் they have got it now. Archaeology they have found out. I have put a picture. ஒரு 200 years later, இது தப்பாக சொல்லிட்டேன், டேனியல் பீரியட், இப்போ தான் டேனியல் பீரியட். ஸோ டேனியல் பீரியட் டைமில் தான் இந்த கிங் ஸ்டார்டட் மேக்கிங் பியோர் கோல்டு. அப்போ பியோர் கோல்டு செய்ய படிச்சுட்டாங்க, அந்த ஃபர்னஸை ஹை ஹீட்ஸில் பண்ணி அதெல்லாம். ஸோ தே ஸ்டார்டட் மேக்கிங் பியோர் கோல்டு காயின்ஸ். அதுக்கப்புறம் க்ரீக் ரூல்லையும் இட் வாஸ் அ பிக் சிட்டி கேபிட்டல். ஸோ ஐ எம் டெல்லிங் யூ ஆல் திஸ் story only to show that this was a very, very, very flourishing, established ஒரு சிட்டி. ஓகே, ஆப்வியஸ்லி ரோமன் பீரியட்லேயும் இட் வெண்ட் ஆன், அப்படியே வந்து ஜீசஸ் பீரியட் தாண்டியும் அந்த டைமில் தான் இந்த சர்ச் பீரியட், ரைட்? அதுக்கும் தாண்டி 500 years ஆஃப்டர் ஜீசஸ் வரைக்குமே இட் வாஸ் அ பிக் சிட்டி. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இட் லாஸ்ட் இட்ஸ் கிரேட்னஸ். இப்போ வந்து இட்ஸ் அ வெரி சிம்பிள் சாதாரண ஊர். ஓகே, ஸோ this is that coin, the actual coin, the oldest coin they have found out. Okay, and this is from இந்த ஊர். லிடியா ஞாபகம் இருக்கா? நம்ம தயட்டீராவில் படித்தோம் லிடியா, ரைட்? ஸோ இது வந்து அந்த எம்பையருடைய கேபிட்டல் சிட்டி. ஓகே, ரைட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த நேம் ஆஃப் த சர்ச். ஸோ நம்ம மற்ற ரூயின்ஸ்லாம் நான் ஃபோட்டோஸ் போட்டிருந்தேன் இல்லை, பாம்போல் ரெண்டு பில்லர் மட்டும் இருக்கும், மற்றெல்லாம் இடிஞ்சு விழுந்த மாதிரி இருக்கும், இல்லாட்டி ஒரு ரோடில் உள்ள பேமெண்ட் மட்டும் இருக்கும். ஸோ இல் சச் பிக் பில்டிங்ஸ் இன்னும் இருக்குது அதில், சார்டிஸில் இப்போவும் இருக்குது. ஸோ இட் இஸ் ரொம்ப பெரிய சிட்டி. ஓகே, இந்த சிட்டிக்கு ஜீசஸ் எழுதும் போது தன்னோட டைட்டிலாக அவர் யூஸ் பண்ண வார்த்தைகள் இட் இஸ் இன் ரெவலேஷன் 3:1. Anybody there to read the Bible? Praise the Lord, Sheila. Okay, Revelation 3:1 வாசிக். praise the Lord. வாசிக்கிறீங்களா ரெவலேஷன் 3:1? சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். Okay, so in the first part, Jesus' title is there, right? And the 7 stars, 7 spiritum, இருக்கிற ஜீசஸ் அப்படின்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஹீஸ் ரைட்டிங். 7 stars ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு இல்லையா? ஃப்ரம் ஃபஸ்ட்டு சாப்டர் படிக்கும் போது படித்தோம். 7 stars வந்து ஏஞ்சல்ஸ் ஆஃப் த சர்ச்சஸ்ன்றதை பார்த்தோம்ல. ஸோ தட் மீன்ஸ் த சர்ச் இஸ் அண்டர் த கைடன்ஸ் ஆர் அண்டர் த protection of leadership from Jesus. ஜீசஸ் அப்போ எல்லாம் தெரிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கிற அவரோட ப்ரெசன்ஸ் இருக்கிற ஒரு
இமேஜ் ஜீசஸ் சொல்கிறார். ஸோ எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துட்ருக்கேன், என்னோட கைடன்ஸும் இருக்குது உங்களுக்கு, என்னோட வார்த்தைகள் இருக்குது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இல்லை, என்னோட லீடர்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ டாக்கிங் அபவுட் த செவன் ஃபோல்டு ஸ்பிரிட். ஸோ செவன் ஃபோல்ட் ஸ்பிரிட் பைபிளில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இடத்துல தான் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகே, ஆர் அட்லீஸ்ட் திஸ் இஸ் வேர் நிறைய கமெண்ட்ரீஸில் இந்த செவன் ஃபோல்டு ஸ்பிரிட் என்னன்ட்டு பேசும்போது தே டேக் இட் ஃப்ரம் ஐசையா 11:2. இந்த செவன் ஃபோல்ட் ஸ்பிரிட் பற்றி சொல்லணுன்னா, just keep in mind number 7, God uses quite a lot. இல்லை இந்த 7 days in a weekலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல 7 இருக்கும். ரெவலேஷனில் எஸ்பெஷலி நிறைய 7s இருக்கும். ஸோ 7 இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் ஆர் ஒன் வே ஆஃப் லுக்கிங் அட் இட் இஸ் 7னா லிட்ரலாக 7 இல்லாமல் இருக்கலாம். இட் ஆல்சோ கேன் மீன் அ complete number. 7 church is equivalent to all the churches அப்படின்ற மாதிரி, ரைட்? ஸோ அந்த மீனிங்கும் people can take. ஸோ செவன் ஃபோல்டு ஸ்பிரிட்னா எல்லா பவரும் இருக்கிற ஸ்பிரிட் அப்படியும் வைக்கலாம். ஸோ we can understand it both ways. Maybe both are same, but அதை லிட்ரலாக்கி எக்ஸ்பிளனேஷனுக்கு யூஸ் பண்ணும்போது மேபி we are looking at it like this. அப்போ we also know இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் we shouldn't be having a doubt. எங்கேயாவது பைபிளில் இன்னொரு இடத்துலையும் இருக்கும் அந்த எக்ஸ்பிளனேஷன், நமக்கு அது விளங்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி தேடும் போது ஐசையா 11:2 இருக்கிறத we use. Okay, so can somebody read Isaiah 11:2? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஸோ இதில் நோட் பண்ணிங்கன்னா ஆவி, இதெல்லாம் இருக்கிற ஆவி, இதெல்லாம் இருக்கிற ஆவின்னு வெவ்வேறு குவாலிட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சிங்குலருக்கு போயிடுது. டிட் யூ நோட்டீஸ் இந்த எண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் அப்படின்னு முடிஞ்சிடும். லைக் ஸோ தட் மீன்ஸ் ஆல் திஸ் குவாலிட்டி ஸ்பிரிட் ஆஃப் த லார்டில் இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டாக அந்த ஒரே இதில் உள்ளடங்கி இருக்குது அப்படின்ற மாதிரி, ரைட்? ஸோ அதை பிரித்து பார்த்தா அதில் 7 இருக்கும். ஸோ இந்த 7 தான் நியூ டெஸ்டமெண்ட்டில் ரெவலேஷனில் பேசப்படும் போது எழுதியிருக்கு அப்படின்னு இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ யூ கேன் ரிமெம்பர் 7 ஆஸ் யூஷுவல். இந்த 7 இருக்கனால ஞாபகம் வைக்கணுன்றவங்க you can remember this also. Okay, so we can equate it. இது ஒன்னொன்னையும் நம்ம படிக்கணும்னா படிக்கலாம், but I'm not doing that right now. So Spirit of the Lord is obviously the center point, and then the spirit of wisdom and understanding, counsel and might, knowledge and fear. Yeah, you get that? Okay, so remaining 6. So in the mari ஒரு understanding, so we can use it like that. ஏன்னா ரெவலேஷனில் வேறு இடத்துலையும் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் இதே இந்த 7-fold ஸ்பிரிட் எக்ஸ்பிளைன் பண்ணி வேறு இருக்குது. ஓகே, ஸோ பிஃபோர் ஐ ஷோ யூ த ரெஃபரன்ஸ் வர்சஸ் ஆஃப் ரெவலேஷன், எந்த நம்ம நோட் பண்ணிட்டே வரோம்ல, லைக் ஜீசஸ் சேஸ் ஐ எம் த ஒன் வித் டபுள் எட்ஜ்டு சோர்டுனாக்கா அந்த பாயிண்ட் எம்ஃபசிஸ் ஆகிற மாதிரி அந்த சர்ச்சுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு அர்த்தம், ரைட்? ஸ்மர்னா சர்ச்சுக்கு நான் டெட் பட் அலைவ் சொல்லுவார். மிக்ஸ் ஆகி போய் கிடக்கிற பெர்கமம்க்கு நான் சோடோடு வரேன், பிரிச்செடுக்கிற சோடோடு வரேன் அப்படின்றாரு. அப்போ கலந்து கிடக்குறீங்க, நான் செப்பரேட் பண்ணுவேன்னு அர்த்தம், ரைட்? ஸோ அது ஒரு அந்த சர்ச்சோட மெயின் ப்ராப்ளம் ஏரியா ஆர் எந்த இதுக்குள்ள யூஸ் ஆகுதோ அந்த மாதிரி டைட்டில் சொல்வார். ஸோ அந்த மாதிரி டைட்டில் மீனிங் நமக்கு இன்ட்ரெஸ்டிங் டு ஸ்டடி, இம்பார்ட்டண்ட் டு ஸ்டடி. ஏன்னா அப்போ அந்த சர்ச்சில் எழுதியிருக்கிற பாயிண்ட்ஸில் ரொம்ப எம்ஃபசிஸ் எங்கன்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த இதில் அவர் ஜீசஸ் ஹைலைட் பண்ணுற பாயிண்ட் தட் ஹீ இஸ் வித் த ஃபில்டு வித் த ஸ்பிரிட். அந்த ஜீசஸாக எழுதுறாரு அவர், ரைட்? ஐ எம் த ஒன் ஹூ இஸ் காட் த 7-fold ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. ஓகே,
And I have all the angels in my right hand of the churches. Angels of the churches என் கையில் தான் இருக்கீங்க. And I am filled by the Spirit and I am writing to you ன்னு அவர் சொல்லும் போது என்ன பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணுவோம்? Holy Spirit ஓட importance and you will start noticing. Okay, and we will keep looking at it as it goes. Okay, the sevenfold Spirit also comes in other parts of Revelation. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இது கட்டாயம் இருக்குது. நம்ம பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்தது தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது டு தி லெட்டர்ஸ். இப்போ இந்த சார்டிஸ் சர்ச்சில் இருக்குது. அது இல்லாமல் ரெண்டு இடத்துல இருக்குது. கேன் வி ரீட் த வேர்சஸ்? ரெவலேஷன் சாப்டர் 4 verse 5. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. இங்க பிக்சரைசேஷன் கொஞ்சம் வித்தியாசம் இல்லை. அந்த 7-fold ஸ்பிரிட் லேம்ப் ஃபார்மில் கடவுளை சுற்றி இருக்கிற மாதிரி எழுதியிருக்கு. ஸோ not very easy to understand in the imagery. Obviously we cannot understand. முன்னாடியும் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், த்ரோன் ரூம் டிஸ்கிரிப்ஷனை நம்ம மேன் புத்தி அளவுக்கு லெவலில் கொண்டு வந்து நம்ம படம் வரைஞ்சாலோ இமேஜின் பண்ணாலோ அது ஐ ஃபீல் இட் இஸ் தப்பாக தான் விளங்கியிருப்போம் நம்மன்ட்டு இல்லை. ஸோ இது வேறு டைமென்ஷன், இது வேற ஒரு இட்ஸ் ஹெவன்லி இல்லை, சூப்பர் நேச்சுரல் ஒரு சாமான், ஒரு காட்சி. அதை ஒரு ஹியூமனான ஜான் பார்த்து ஹியூமனான பார்க்காத மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறாரு இல்லையா. அப்போது அது ஒரு நாட் அ வெரி ஈஸி பொசிஷன். பட் வி கேன் ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் நேர படமாக இமேஜின் பண்ண வேண்டாம். அதை கீழே இறக்குறோம் நம்ம இல்லை. அது நம்ம ஒரு படம் இமேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுறோன்னா அதை இறக்கி கொண்டு வந்துடுறோம் நம்ம. ஸோ இது சம்திங். பட் ஜானுக்கு விளங்கியிருக்கு பாருங்கள், அது விளக்கு மாதிரி இருக்கிறது, அது ஹோலி ஸ்பிரிட்டுக்கு இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார்ன்றதுலாம் விளங்கியிருக்குன்னா அது ஐ கேனாட் இமேஜின். அண்ட் I think it's better not to imagine ஹியூமன் மாதிரி இல்லை, ஒரு ஹியூமன் மனசை வச்சு இமேஜின் பண்ணுறது. பட் இந்த 7-fold ஸ்பிரிட்ன்றது இஸ் தேர் இன் த த்ரோன் ரூம் ஆல்சோ. ஓகே, ஸோ more and more we can understand it. We are now talking about the Holy Spirit. அதே மாதிரி chapter 5 verse 6 பார்த்துக்கோங்க. Revelation 5:6. And I beheld, and lo, in the midst of the throne and of the 4 beasts, and in the midst of the elders, stood a lamb, as it had been slain, having 7 horns and 7 eyes, which are the 7 spirits of God, sent forth into all the earth. ஸோ இப்போ வேற ஒரு இமேஜரி இல்லை, வேற ஒரு இது. பட் நவ் இட் இஸ் வி நோ lamb as though slain stands for Jesus தெரியும் நமக்கு. Again it is throne room. Again we are in the presence of Jesus, and Jesus and the lambல there were like 7 eyes and 7 horns, which are very clearly அதை ஆக்சுவலாக இமேஜின் பண்ணால் அது ஒரு நாட் கரெக்ட். அது என்னதான், இட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் 7-fold ஸ்பிரிட்ன்ட்டு ஜான் இஸ் எக்ஸ்பிளைனிங். ஸோ ரெவலேஷனில் இந்த ஹார்ன் பற்றி நிறையா பேச்சு வரும். த ஹார்ன் யூஸ்வலி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அ கிங் ஆர் அ கிங்டம் ஆர் பவர், மைட். அதுகளுக்காக ஸ்டாண்ட் பண்ணும். நம்ம இன்னும் படிக்க வி வில் கம் அக்ராஸ் தேட் அ லாட். ஸோ அது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷனில் 7 ஹார்ன்ஸ்னால் என்ன அர்த்தம்? 7 can also stand for all the power. So அப்போ the lamb who is almost slain having 7 horns, இப்போ தெரியுதா, right? So now that means all the power, all the kings, எல்லா king of kingsக்கு ஸ்டாண்ட் பண்ணுது. ஓகே, all the power and the mightக்கு ஸ்டாண்ட் பண்ணுற
அந்த ஹார்ன் மென்ஷன் பண்ணியிருக்கு. அடுத்தது வந்து கண்ணு. கண்ணு ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆல் சீயிங். ஓகே, எல்லாம் பார்க்கக்கூடிய, எல்லாம் தெரிகிற, எல்லா விஸ்டமும் இருக்கிற ஆம்னிஷியன்ட் காட். அந்த அந்த ஸ்பெஷலாக அந்த பவர் கேரக்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் கண்ணு. ஸோ இங்கேயும் அந்த 7 வருது. ஸோ ஆல் நோயிங், எல்லாம் தெரிஞ்ச, எங்கேயும் இருக்கிறது, நடக்கிற காரியங்கள் விளங்குற, அதை நம்பி தானே நம்ம ஜபம்லாம் பண்ணுறோம்ல. ஸோ அந்த மீனிங், ரைட்? ஸோ ஐம் ட்ரைங் டு ஸ்ட்ரெஸ் செவன்ஃபோல்டு ஸ்பிரிட் உடைய எக்ஸ்ப்ளனேஷன்னு பைபிளில் இருக்கிற இடங்கள் எல்லாம் நோட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் தட் இமேஜ் சீம்ஸ் a little different, but let us understand the meaning. ஆக்சுவல் படமாக இமேஜின் பண்ணோன்னா அது கொஞ்சம் வேடிக்கை வேடிக்கையாக வரலாம். அப்படி இமேஜின் பண்ணாதீங்க. பட் நவ் யூ கேன் kind of understand that whole meaning. பார்த்தோன்னா sevenfold spirit stands for I believe like the triune காட்ல உள்ள ஹோலி ஸ்பிரிட்க்கு ஸ்டாண்ட் பண்ணுது வித் ஆல் இட்ஸ் பவர் அண்ட் மைட் விச் இஸ் வித் ஜீசஸ் த்ரூ அவுட், இல்லையா? அப்பமே ஹோலி ஸ்பிரிட் வந்து ஜீசஸ் கூடயே இருக்கிறாங்க. ஸோ அந்த தட்ஸ் வாட் த்ரோன் ரூமில் அவங்க ஜான் பார்க்குறதும் அதுதான். த்ரோன் ரூமுக்கு முன்னாடி லேம்பாக இருக்கு. லேம்ப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லைட், லைட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் wisdom and knowledge of Jesus. You remember that? I am the light சொல்றது. And then Jesus says, you are the light சொல்லுவார். ஆமா, those who know Jesus are now carrying the light, right? And we are supposed to go give the light to other people. So you get, there you go. So that அந்த லிங்க் எல்லாம் பார்த்துட்டே வந்தோம்னா அந்த கிளாரிட்டி இஸ் மச் பெட்டர். அப்போது நம்ம ஆக்சுவலாக ஒரு லேம்பு வித் 7 கண்ணு 7 ஹார்ன் அப்படி இமேஜின் பண்ணாமல் you can see it stands for the spirit filled Jesus or spirit with Jesus, the Holy Spirit. அப்போ ரெண்டு அந்த ஹோலி ட்ரையூன் காட்ல 2 persons காட்டுற மாதிரி, ரைட்? ஃபாதர் காட் அண்ட் தென் த லேம்ப் வித் த ஸ்பிரிட்டை காட்டுறது இமேஜ் வருது. ஓகே. Okay, so why are we talking about this? When Jesus is introducing himself, டைட்டிலாக அந்த லெட்டருக்கு டைட்டிலாக எழுதும் போது அவர் வந்து ஹோலி ஸ்பிரிட் கூடயே இருக்கிற நான் எழுதுறது என்னன்னா அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார், ரைட்? ஸோ அதனால் அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட எம்ஃபசிஸ் இஸ் வெரி ஹை வென் ஹி ஸ்டார்ட்ஸ் திஸ் லெட்டர். சார்டிஸ்க்கு என்ன கமெண்ட் பண்ணுறாரு, என்னது நல்லதுன்னு சொல்கிறாரு? ஆக்சுவலாக ஒன்றும் சொல்லலை. ஓகே. So if you read the first couple of verses, you will see there is nothing good God finds in this church, right? Okay. Which is terrible. Okay. அதில் நன்மையான பாயிண்ட்ஸ்னு கடவுள் எதையுமே சொல்லலை. ஆனால் he does talk about a small group of people who are saved. அது பார்த்துக்கிறீங்களா? ரெவலேஷன் 3:4 வாசிச்சு பார்த்துக்கோங்க. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரத்தை தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஸோ இந்த மாதிரி வசனங்கள்ல இருந்து தான் நம்மளுடைய ஹெவனோட இமேஜ் எல்லாம் உடனே வெள்ளை அங்கி போட்டு அப்படியே இமேஜின் பண்ணுவோம்ல. நம்ம வி கீப் திங்கிங் ஆஃப் ட்ரெஸ்ட் இன் ஒயிட் வரும். So, okay, but you should know the meaning behind the dressed in white. Probably nama group we have spoken about it. I'm going to just quickly take you down. So, ஞாபகம் வர்றதுக்காக. ஸோ ரெவலேஷனில் நிறைய இடத்துல இருக்கும். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் எப்படி வரும்னா ஐசையாவில் வரும்ல, even though your sins are as crimson, I'll make it whiteன்ட்டு எல்லாம் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி there are some places. So it always points to sin and no sin, right? நம்மளுடைய பாவங்களோடு இருக்கும் போது எப்படி நம்ம அசுத்தமாக இருக்கிற அந்த ஒரு இமேஜ், அண்ட் நம்ம கவர்ட் பை ஜீசஸ் பிளட், வாஷ்ட் இன் ஜீசஸ் பிளட், அவங்க எல்லாரும் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி வரும். ஸோ இது ரொம்ப கிளியர் கிளாரிட்டி, தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ்.
சந்தேகமே வந்திருக்கக்கூடாது. நார்மல் எல்லா கிறிஸ்டின்ஸ்க்கும் தெரிஞ்ச ஒரு போர்ஷன் தான். இந்த ட்ரெஸ்ட் இன் ஒயிட்டும் ஒரு இடத்துல இல்லை, நிறைய இடத்துல வருது இல்லையா? ரெவலேஷன்லேயும் நிறைய இடத்துல வரும். 4:4 இருக்குது, 7:9 இருக்குது, 13 சாப்டர் 14 வரைக்கும் அதுலேயும் நிறைய இடத்துல இருக்கும், 19:14 இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்களாக இருக்கும். நம்ம திரும்ப அதை வாசிக்கணுன்ட்டு இல்லை, ஞாபகப்படுத்திக்கோங்க. ஓகே, ஸோ யூ வில் ரிமெம்பர் தட். வாசிக்கணுமா? ரெவலேஷன் 19:14 மட்டும் பார்க்குறீங்களா? ஒரு வசனம் வாசிச்சு பார்த்துக்கிடுவோமா? 7:9 வெரி கிளியராக இருக்கும், அதுவும் படிக்கலாம். ஓகே, யாராவது வாசிங்கப்பா. ரெவலேஷன் 19:14. இன்னொருத்தவங்க பரலோகத்தில் உள்ள ம் சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் ம் வெள்ளை 19 குதிரையின் மேல் 1914. ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். இது அப்போ 19:14. இது எப்போ வருது? எப்பவுமே ரிமெம்பர் 19, 20, 21, 22 எண்ட் ஆஃப் டைம்ஸை குறிக்கும். ஸோ இது ஜீசஸ் திரும்பி ஏர்த்துக்கு வராரு. அந்த டைமில் அவருக்கு பின்னால் கூட்டம் கூட்டமாக திரள் திரளா செயின்ஸ் எல்லாரும் திரும்பி வராங்க. அந்த செயின்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்களாம்? ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில். ஸோ ஆல் த சேவ்டு பிலீவர்ஸ், இல்லை தோஸ் ஹூ பிலீவ்ட் இன் ஜீசஸ், அவங்க மட்டும்தானே ஒயிட் ட்ரெஸ் போட முடியும். அவங்க எல்லாரும் போட்டு தே ஆர் ஆல் கம்மிங் பேக். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி கிளியர். ஸோ அதை போட்டுட்டு தேர் ஆல் கம்மிங் பேக் அலாங் வித் ஜீசஸ் பேக் டு அர்த். ஸோ ரிமெம்பர் தட். நம்ம ரேப்சரில் டமால்னு போகிறோம், திரும்பி ஜீசஸ் கூட நம்ம எல்லாரும் வருவோம், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ரைட். எனிபடி டுக் 7:9? ரெவலேஷன் 7:9. Yes. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். நைஸ். த்ரோன் ரூம்ல எல்லா ஜாதி மக்களும் இருக்காங்க. எல்லாரும் அப்போ யாரெல்லாம் ஜீசஸை நம்பினாங்களோ, இல்லை, இட்ஸ் நாட் ஒன்லி ஜூஸ், எல்லா ஜாதி மக்கள். இதெல்லாம் நம்மளை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுற ஒரு வசனம். ஆல் பீப்புள் ஆர் தேர் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஃபாதர் காட் அண்ட் ஜீசஸ், இந்த ஒரே வசனத்தில். ரைட், ஓகே. அதுக்கு பக்கத்தில் உள்ள வசனம் இல்லைங்க, நானும் எடுத்துக்கிறேன். ம் 15 13 சாரிப்பா 13. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஓகே, ஆமா, அதுல எண்டு தான் 15. verse 15. ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். சிம்பிள், ரைட்? ரொம்ப நைஸ் verse. ஸோ ஃபுல்லாக காஸ்பல் முடிஞ்சு எண்ட் ஆஃப் த ஃபைனல் ரிசல்ட் ஃபார் த பிலீவர்ஸ் வரைக்கும் இருக்குது இந்த ஒரே போர்ஷனில். 7, 9, 13 to 14 அந்த வேர்ஸ் போர்ஷனில் அது ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ யார் இந்த ஆல் திஸ் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்த பீப்புள்? ஏஞ்சலே ரிப்ளை பண்ணுறாரு, இல்லை, ஜான் சேயிங், நீங்களே சொல்லிடுங்களேன், உங்களுக்கு தான் தெரியுமே. அதனால் அந்த எல்டர் ஏஞ்சலே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி, it is because they have washed themselves in the blood of Jesus and now they'll be with God and God will be with them. This is like Eden time. Adam and God லாம் ஒன்றா இருந்தது போல் எல்லாரும் நம்ம ஒன்றா இருப்பாங்க, இல்லை, they'll all be together. All right. ஸோ அப்படி ஜீசஸ்க்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருந்து தங்களுடைய ட்ரெஸ்ஸில் அழுக்குப்படாமல் இருந்த மக்களும் உண்டு.
ஓகே, அதே சார்டிஸில் இருந்தாங்க. மற்றபடி இவங்களுக்கு கமெண்டேஷன்ட்டு வேறு ஒன்றுமே சொல்லலை. இதுக்கு முன்னாடி உள்ள சர்ச்சஸ்லாம் ஞாபகம் இருக்குல்ல, வி சா ஒர்க்ஸ், வி சா பேஷன்ஸ், பர்சிவரன்ஸ், எல்லாம் நிறைய கேரக்டர்ஸ் பார்த்தோம் அந்தந்த சர்ச்சுக்கு. பட் இந்த சர்ச்சுக்கு அது எதுவுமே இல்லை இல்லை. ஓகே, okay, let's look at the concern. So Jesus knows works இப்போ not perfect. இப்போ இதெல்லாம் கெட்ட பாயிண்ட்ஸ் தான். ஒர்க்ஸு நாட் ஸோ குட் verse 2ல் இருக்கு. ரொம்ப நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு, appeared to be alive. பார்க்குறதுக்கு நல்ல ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு, நல்ல ஃப்ளரிஷிங்காக சூப்பராக. இந்த ஊருடைய பிகினிங்கும் அப்படி தான் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ரொம்ப ஃப்ளரிஷிங் சூப்பர்ப் சிட்டியை பொறுத்த வரைக்கும், ஊரை பொறுத்த வரைக்கும் நல்ல சிட்டி, நல்ல ஒரு த்ரைவிங் சிட்டி தான், ரைட்? அந்த பாயிண்ட் திரும்ப வருது. மிடாஸுடைய ஸ்டோரி யோசிச்சு பாருங்க. தொட்டதெல்லாம் தங்கமாகணும்னாக்கா ஏதோ நல்ல ஒரு நல்ல காரியம் மாதிரி தான் தோணுது இல்லை? ஃபஸ்ட்டு தோணுச்சுன்னா தட்ஸ் வே அதை அவர் விஷாக கேட்டு அந்த கதையில் வாங்குறாரு இல்லை, நான் தொடுறதெல்லாம் தங்கமாக இருக்கணும்ன்ட்டு. பட் இட் இஸ் ஆக்சுவலி நாட் அ குட் திங் அட் ஆல் இல்லை. அது ஒரு ஃபேக்கான சந்தோஷம், ஒரு ஒரு பொய்யான ஒரு எண்ணம். அந்த தாட்டே தப்பான ஒரு பாயிண்ட். அந்த அந்த ஏர்லி ஸ்டோரியிலேருந்து இந்த தீம் சீம்ஸ் டு பி த சேம். ஓகே, ஏன்னா இந்த சர்ச்சும் பார்க்குறதுக்கு குறை இல்லாமல் நல்லா தான் இருந்தாங்க. பட் இன் ரியாலிட்டி தே ஆர் டெட். ஓகே, டெட்டே, சொத்தை இருக்குன்னு கூட இல்லை. இதுக்கு முன்னாடி உள்ள சர்ச்சிலலாம் நீ ஃபால்ஸ் டீச்சிங்கை கரெக்டாக கண்டுபிடிக்கலன்ட்டு ஒரு சர்ச்சுக்கு திட்டு விழும். இன்னொரு சர்ச்சுக்கு ஐயோ கூப்பிட்டு சர்ச்சுக்கு பக்கத்துலேயே சர்ச்சுக்குள்ளேயே வச்சுருக்கீங்க, நீங்கள் துரத்த மாட்டேங்கிறீங்களேன்னு வரும். அடுத்த சர்ச்சு நீங்கள் அக்செப்டும் பண்ணிட்டீங்க, அவங்கள பார்ட் ஆஃப் த சர்ச்சை அக்செப்ட் பண்ணி அவங்க சொல்கிற ஃபால்ஸ் டீச்சிங்கையும் ஓகேன்னு சொல்லி இப்போ அந்த மாதிரி ஃபுல்லாக சொத்தை ஹேஸ் ஃபுல்லி கான் இன் டு த ஃபுல் சர்ச்சுன்ற மாதிரி அப்படி திட்டு விழும். இந்த சர்ச்சு செத்தும் போச்சு. அந்த கிரேடிங் பார்த்தீங்கன்னா அப்படியே மோசமாயிட்டே வந்திருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ டெட் சர்ச். ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு டெட் சர்ச்சாகவும் மாறிடுது, ரைட்? பார்க்க இட்ஸ் வெரி ஹெல்தி. ஸோ எனக்கு ரொம்ப எனக்கு ஞாபகம் வந்த ஈவெண்ட் வந்து அந்த ஃபிக் ட்ரீ தான். ஞாபகம் இருக்கா? மேத்யூ 21, மேத்யூ 21 எடுங்கப்பா. 18 it starts. ஆ 18ல ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? மேத்யூ 21 18ல ஸ்டார்ட் ஆகி வரும். ஜீசஸ் பசியாக இருப்பார், ஒரு ட்ரீயை பார்ப்பாரு, ஃபிக் ட்ரீக்கு போவார். அங்கே பார்த்தாக்கா அந்த ட்ரீ நல்ல செழிப்பாக இலையும் இதுமா இருக்கும், ஆனால் ஃப்ரூட்டே இல்லாமல் இருக்கும் இல்லை, ஒரு நோ யூஸ் அட் ஆல். அப்போ அதை கர்ஸ் பண்ணி விட்ருவாரு, நத்திங் வில் கம் அவுட் ஆஃப் யூன்னு சொல்லி கர்ஸ் பண்ணிடுவார். அதே மாதிரி அன்றைக்கே நைட்டு திரும்பி போகும்போது டிசைபிள்ஸ் அதை நோட் பண்ணி, ஐயோ நல்லா இருந்தது மரம் தானே இது அப்படின்னு அவர் சொன்னார். இப்படி ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சே அப்படின்ற ஒரு ஈவெண்ட் நம்ம ரெக்கார்ட் ஆகிருக்கும், பார்ப்போம். ஜீசஸ் டாக்ஸ் அபவுட் த ஃபெய்த் தேர். பட் யூ ஆல்சோ நோட்டீஸ் எப்படி ஒரு ட்ரீ ஃப்ரூட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஒரு இட்ஸ் அ வேஸ்ட், அது ஒரு ஒர்த்தே இல்லை. திங்க் அபவுட் வைன். ஜீசஸ் ஐ எம் த வைன் சொல்கிற இடத்துல இல்லை, ஜான் 15, ரைட்? அதுலேயும் கட் பண்ணி எரிக்க தான் போடுவாங்க. ஃப்ரூட் இல்லாத ஒரு பிரான்ச்சை வில் பி ஜஸ்ட் கட் அண்ட் த்ரோன் அவுட், ரைட்? ஸோ தெர் ஐ திங்க் தெர் ஆர் இனஃப் பிளேசஸ் டு சி. ஸோ அந்த பலன் இல்லாத ஃப்ரூட் இல்லாத ஒரு இதாக இருந்துச்சுன்னா இட் இஸ் அ வேஸ்ட் டு பி பர்ன்ட். ஸோ அதை நம்ம ஈக்குவேட் பண்ணோன்னா ஒரு ஃபெய்த் இல்லாத, ஒர்க்ஸ் வெளிப்படுத்தாத, இல்லை அவரோட அன்பை வெளிப்படுத்தாத ஒரு சர்ச்சாக இருந்தோன்னா இட் இஸ் ஈக்குவலண்ட் டு பி பர்ன்ட் அவுட் இல்லை. ஸோ டு பி வெரி வரிசம், ரொம்ப ரொம்ப
யோசிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஓகே. இன்னொரு பாயிண்ட், அந்த வார்த்தை டெட்ன்ற வார்த்தையை இன்னொரு பாயிண்ட் அனலைஸ் பண்ணணுன்னாக்கா, டெத் எப்போ எப்போ என்டர் ஆகுது உலகத்தில்? when Eden, God did not make death, right? So ஈடனில் பாவம் பண்ணதுக்கு அப்புறம் டெத்துன்ற ஒரு காரியமே என்டர் ஆகும். when Jesus tells the curse, it will come inside, இல்லையா? ஸோ அப்போ இட்ஸ் a result of sin, right? டெத் வந்து இட்ஸ் a result of sin. ஸோ அந்த மீனிங்கில் பார்த்தாலும் அலைவ்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, பட் யூஆர் ஆக்சுவலி டெட்னா யூ கேன், அதோடைய ரூட் நம்ம செக் பண்ணாலும் அதே தான். சின் இருக்கிற ஒரு சர்ச், அப்போ சின் பாவம் நிறைஞ்ச சர்ச்சு இருந்தாலும் அது யா இட் இஸ் அ ஈக்குவலன் டு அ டெட் சர்ச். அதை நோட் பண்ணிக்கோங்க. யா ஸோ தட் ஃபிக்ட்ரி தான் எனக்கு ரொம்ப டக்குன்னு மனசில் இம்பார்ட்டண்ட்டாக தோணுச்சு. நல்ல ஒரு ஃப்ளரிஷிங் ட்ரீ பட் வித் நோ ஃப்ரூட். ஸோ திங்க் அபவுட் அவர் கேதரிங்ஸ். நம்மளை யோசித்து பார்த்துக்கோங்க. எல்லாரும் அப்போ ஜெனுவினாக கிறிஸ்டினாக இல்லையோ, சும்மா நேம் சேக் போகிறோமோ? இல்லை, அந்த மாதிரி தானே இந்த சார்டிஸ் சர்ச் பீப்புளும் இருந்திருப்பாங்க. ஒழுங்கான நல்ல நல்ல த்ரைவிங் ஊர். அப்போ நல்ல பெரிய பெரிய சர்ச்சுகள் பில்டிங்கள் இருந்து தான் அந்த ஃபோட்டோஸ்லாம் போடலாமான்னு யோசித்தேன் நான். பெரிய சினகாக் இருந்திருக்கு ஈவன் 400 years ஆஃப்டர் ஜீசஸ். அப்போ கூட நல்ல பெரிய சர்ச் பில்டிங் எல்லாம் இருக்குது இல்லை, பிகாஸ் தே ஹேட் மனி. ஸோ இட் வாஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம். ஸோ இருந்திருக்கு, கெட்டியிருந்திருப்பாங்க, மீட் பண்ணியிருந்திருப்பாங்க, பீப்புள் வுட் ஹவ் கான், டொனேஷன் கொடுத்துருப்பாங்க, கெட்டியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கொஞ்சம் நம்ம டைம்ஸில் நடக்கிற வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் சுச்சுவேஷன். எங்கேயோ நடந்த ஒரு காலம் இல்லை. நமக்கு ரொம்ப வினோதமாக இருக்கிறது, ஐ ஆல்வேஸ் ஃபீல் இட் இஸ் ஸ்மர்னா. ஸ்மர்னா தான் பர்சிக்யூட்டட் சர்ச். நமக்கு வந்து வேற எங்கேயோ நடக்குது அப்படின்னு வேணால் நியூஸாக தெரியும். ஐ டோன்ட் திங்க் வி ஆர் இன் அ பர்சிக்யூட்டட் லொக்கேஷன். இருக்கலாம், உங்களுக்கு இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. பட் நான் ரொம்ப பார்க்கல, இன்னும் கேள்விப்பட்டிருக்கேன். அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு மிஷினரி கதைகள் கேட்கும் போது, இப்போ இருக்கிற மிஷினரிஸ் கேட்கும் போது வீணோ ஓகே கஷ்டங்கள் உண்டுன்ட்டு. ஸோ நம்ம இருக்கிற ஒரு கம்ஃபர்டபுள் பணம் இருக்கிற ஒரு நல்ல ஒரு கன்வீனியன்ட் சர்ச்சில், அப்போ யார் சர்ச்சுன்ட்டு போயிருக்கோம்? இந்த மாதிரி ஃபிக்ட்ரீஸாக இருக்கிறோமா? இல்லை அப்போ அன்சேவ்டு ஒயிட் கார்மெண்ட் இல்லாத அன்சேவ்டு கிறிஸ்டியன்ஸாக இருந்துக்கிட்டு சர்ச் மெம்பராக போயிட்டுருக்கோமா? இல்லை, இதெல்லாம் கேள்விகள் நம்ம கொஞ்சம் கேட்டுக்கலாம். நம்ம சரௌண்டிங்கை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ எதுலலாம் நம்ம தப்பு பண்ணுறோம்? ஏன் சர்ச்சுக்கு போகிறோம் அப்போ? இல்லை, இப்போ நீங்கள் வெஸ்ட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு யங்ஸ்டர் ஒவ்வொருத்தங்க அடல்ட் ஆக ஆக தே டேக் அ சாய்ஸ். யாருக்கும் நாடகம் நடித்து சர்ச்சுக்கு போகிறதில்ல அவங்க. மற்றவங்களுக்காகன்னு மறைஞ்சு ஐ டோன்ட் திங்க் தே டூ தட். ஐ டோன்ட் நோ, மேபி அப்படி கொஞ்சம் லொக்கேஷன் இருக்கும், இருக்கட்டும். பட் தே ஆல்சோ ஹேவ் தட் யுனீக் சாய்ஸ் டு டிசைட். இப்போ நம்ம இதுலேயும் கன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும், பட் மேபி வி ஆர் டூயிங் இட் மோர் ஆன் ட்ரெடிஷன், மோர் லைக் எங்கள் அம்மா அப்பா பண்ணியிருக்காங்க, அவங்க தாத்தா பாட்டி பண்ணியிருக்காங்க, மாமா அத்தை பண்ணியிருக்காங்க, அதனால நாங்களும் பண்ணுவோம், அந்த ஆட்டிடியூடாக. இல்லை நிஜமாவே சேவ் பண்ணி விளங்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இல்லை அந்த 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 இது ஜஸ்ட் பிரிங் இட் யுவர் தாட். அப்புறம் டாக்டரின் பற்றி நம்ம நிறையாவே பேசிட்டோம். வெவ்வேறு சர்ச் பேசும்போது வி ஸ்போக் அபவுட் இட். ஃபால்ஸ் டாக்டரின் அதை பிரித்து எடுக்க தெரியுதா நமக்கு? அந்த டிசர்னிங் பவர் இருக்கா? ஃபெலோ கிறிஸ்டியன் இன்னொரு மெம்பர் நமக்கு தெரிஞ்சு ஒரு தப்பான கிறிஸ்டியன் டாக்டரினை ஹோல்டு பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க அதை கரெக்டுன்னு நம்பிட்டு இருந்தாங்கன்னா, லவ்விங்லி நமக்கு போய் அதை ஷேர் பண்ண தெரியுதா? போய் அவங்கக்கிட்ட இல்லையோ இப்படி இருக்கோம், இப்படி அண்டர்ஸ்டாண்டிங் தான் கரெக்டுன்னு நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இல்லை. ஸோ அந்த டாக்டரின் பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம், ஃபால்ஸ் டீச்சர்ஸ் பற்றி பேசியிருக்கோம். யோசிச்சு பாருங்கள். ஆமாம், செல்ஃப் சென்டர்ட் கிறிஸ்டியன், ஐ திங்க் தட் இஸ் சச் அ ஃபேக்ட் நம்ம லைஃப்லலாம். கிறிஸ்டியன்ஸ், டு வி ரியலி திங்க் ஆஃப் அதர் பீப்புள் அண்ட் குட்னஸ் ஃபார் அதர் பீப்புள்? இஸ் தட் கம்மிங் அவுட் ஆஃப் லவ் ஆஃப் கிரைஸ்ட்? ஜீசஸ் என்கிட்ட காட்டின அன்பு நான் மற்றவங்கள்ட்ட காட்டணும்னு காட்ட தோணுதா? காட்டுறோமா? அப்போ காட்டலைன்னா நம்ம என்ன சர்ச் மெம்பரா? ஆர் வி அ பார்ட் ஆஃப் கிரைஸ்ட்?
இல்லை? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நம்மளுடைய அகெயின் திஸ் இஸ் அ பாயிண்ட் விச் ஐ கீப் ரிப்பீட்டிங். நம்மளுடைய ப்ரேயர்ஸ், ஏன் ப்ரேயர்ஸ் சொல்கிறேன்னா, அதான் நம்மளுடைய உள்ள மனசுக்குள்ளே இருக்கிற ஆசையை நம்ம எல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கிற காட்கிட்ட கேட்குறோம். அப்போ என்ன கேட்குறோம் நம்ம? வாட் ஆர் வி ஆஸ்கிங்? அப்போ நமக்கு ரொம்ப 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 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டு அஸ் அப்படின்ற பாயிண்ட் தானே நம்ம கேட்போம். அதுதான் நம்ம கேட்குறோம். இந்த மிடாஸ் கேட்ட மாதிரி தான். ஸோ அப்போ நம்ம என்ன கேட்குறோம்? வாட் ஆர் வி ஆஸ்கிங்? நம்ம ஜெபங்களை அனலைஸ் பண்ணி பாருங்கள். அது உலகத்தை குறித்த காரியங்களை கேட்குறோன்னாக்கா சம்திங் இஸ் வெரி 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 ராங். ஓகே, அது மோர் கிரைஸ்ட் சென்டர்டாக இருக்குதா அப்படின்றத அனலைஸ் பண்ணி பாருங்கள். இன்னொரு வே டு மெஷர் இஸ் ஆர் ஃபாதர் ஜீசஸ் சொல்லி கொடுத்துட்டு போனார்ல, அதுலேயும் 7 பாயிண்ட் இருக்கும். அந்த 7 பாயிண்டில் எந்த பாயிண்ட்டு குறித்து நம்ம ஜெபம் பண்ணுறோன்றதையும் நீங்களே உங்கள் ஜெபங்களை அதோட வச்சு பாருங்கள். ஓகே, அதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலும் இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். நம்ம இப்படி இருக்கோமா அப்படின்னு நமக்கு கடவுள் ஹோலி ஸ்பிரிட் வில் கைடஸ். ஓகே ஓகே ஆமாம், வி ஆர் ஐ திங்க் நம்ம கவலைகள், நம்ம ஒரிஸ், நம்ம கோரிக்கைகள், நம்ம வேண்டுதல்கள் ஒருவேளை எல்லாமே ஏர்த்லியாக இருக்குதுன்னா we should correct ourselves. That's why God is using these kind of times to change us, இல்லையா? வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறார். ஸோ இட் ஷுட் பி ஹெவன்வேர்ட். ஜீசஸை குறித்து என்னோட கிறிஸ்டியன் லைஃப்பில் நான் வளர்றேன்னா அந்த குவாலிட்டிஸில் இம்ப்ரூவ் ஆகிறோமா? கடவுளுக்குரிய காரியங்களை கிங்டம் ஆஃப் காடை நம்ம நினைக்கிறோமா? அது ப்ரையாரிட்டியில் இருக்குதா? இல்லாட்டி நம்ம கம்ஃபர்ட், நம்ம ஃபேமிலியோடைய கம்ஃபர்ட் மோர் இம்பார்ட்டன்ட்னு போயிடுறோமா? ரைட், வி கேன் திங்க் ஆஃப் ஆல் தட். ஆர் வி zealous ஃபார் him? Jesus was showing anger-na அந்த ஒரு இடத்துல he showed his anger-ல when he, because it, அந்த word zealous is there. His father's house-னா அவருக்கு அப்படி ஒரு zeal. அந்த zeal நமக்கு இருக்குமா? அப்படி ஒரு பேஷனேட்டாக கடவுளோட காரியத்துக்கு அப்சல்யூட் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து நம்மளுடைய எனர்ஜி, ஆசை, டிசையர் எல்லாம் அது ஃபஸ்ட்டு வச்சு வருதா? இல்லாட்டி எங்கேயோ என்னமோ நடக்குது அப்படி சொல்லிட்டு ரொம்ப இதாக விட்டுறோமா? எனக்கு ஏன் வம்பு இல்லை, இதெல்லாம் நம்ம பண்ணுற காரியம்தான். அதனால தான் ஐ ஃபெல்ட் லீகலிஸ்டாக இருப்போம் சார். ஆஸ் பர் லா இது ஓகே அந்த மாதிரி லைக் ஆர் மேபி இட் இஸ் நாட் கரெக்ட்ன்ட்டு ஓவரால் லீகலிஸ்டாக இருக்கிறோமா? ஆர் வி ஏபிள் டு க்ராஸ் தேட்? அஃப்கோர்ஸ் டிசர்னிங்காக இருக்கணும், பட் அதை தாண்டி நம்மளுடைய பிஹேவியரில் லவ்வும் இன்க்ளூடடாக இருக்கா? ஏன்னா அதுவும் இப்போ ரொம்ப குறைஞ்சிச்சு இல்லை? ஸோ வி ஆர் நாட் having empathy, sympathy for other people. நான் நல்லா இருந்தால் ஓகே, அந்த ஆட்டிடியூடும் ரொம்ப ஜாஸ்தி. மோர் அண்ட் மோர் ஐ ஃபீல். ஸோ தட் பாயிண்ட், இதுதான் ரொம்ப ஸ்கேரி பாயிண்ட். ஸோ இப்படிலாம் இருந்தோன்னா ரைட், அப்போ டவுட் தான் இல்லை நம்ம சர்ச் கேதரிங்கில் இஃப் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு எங்கேயாவது நீங்கள் ஆமாம்ல அப்படின்னு உங்களுக்கு மனசு ஆன்சர் சொல்லிச்சுன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள். அப்போ ஜீசஸ் இஸ் தேர் அமங் திஸ் குரூப் ஆஃப் பீப்புள் இன் திஸ் சர்ச், அமங் பீப்புள் லைக் மீ, ஆர் he has given up and gone? This is Jesus who has the all-seeing, almighty Holy Spirit with him, and he is noticing everything. And if he has seen like this, will he ஏன்னா அவர் தன்னோட சர்ச்சின்ல சொல்லிட்டு இருக்காரு. ரிமெம்பர் சால்ட்டை தான் சொல்லுவார், why are you persecuting me? அவர் அங்கே ஜீசஸே இல்லை அந்த டைமில் உலகத்தில். ஸோ ஹீ இஸ் டாக்கிங் அபவுட் த சர்ச். அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அவருக்கு. ஐ மீன் ஹீ இஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த குரூப், பிலீவர்ஸ் குரூப். பிலீவர்ஸ் குரூப்புக்கு என்னமோ நடந்ததுன்னா அது அவருக்கு நடந்தது போல. அப்போ இதெல்லாம் தான் சகிச்சுட்டு தன்னுடைய பார்ட், தன்னோட பிரான்ச்சு வைன் அப்படின்னு நினைப்பாரா? இல்லை, ஹீல் கட் இட் ஆஃப். யா,
ஸோ அப்போ அவரோட ப்ரெசன்ஸ் போன மாதிரி நம்ம இங்கே கேதர் பண்ணிக்கிட்டே இருப்போம் சின்சியராக. எதுக்கு சின்சியர்னு தான் தெரியல. நமக்கு வெரி செல்ஃப் சென்டர்டு கிறிஸ்டியனா, நாங்கள்லாம் கிறிஸ்டின்ஸ் நாங்கள்லாம் போவோம்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு இல்லை, ஒரு தப்பான அண்டர்ஸ்டாண்டிங். எனிஹா, ஸோ தீஸ் ஆர் ஆல் பாயிண்ட்ஸ் டு திங்க் அபவுட் வென் யூ திங்க் அபவுட் த Sardis church, because this is a church which Jesus said this is a dead church. அதனால it is a big point of concern. ஓகே, அது இது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கிறனால ஃப்ளரிஷிங்காக இருந்தும் இட் இஸ் டெட்னு சொல்கிற ஒரு சுச்சுவேஷன். ஓகே, ஸோ அதனால் இந்த கவுன்சில் பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான். வாட்ச் அவுட், ஐ எம் கோயிங் டு கம் பேக். ஸோ எங்கெல்லாம் திருந்துங்க மாறுங்க அப்படின்னு சொல்கிற இடத்துலலாம் த நெக்ஸ்ட் திங் ஹீ சேஸ் இஸ் ஐ எம் கம்மிங். இதுக்கு முந்தின சர்ச்லையும் சொன்னார் இல்லை, தயட்டிடாக்கும் ஹோல்ட் ஆன், இன்னும் ட்ரூத்ஃபுல்லாக ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிற பிலீவர்ஸ்ட்டை ஜஸ்ட் ஹோல்ட் ஆன், ஐ எம் கம்மிங், நான் வந்துடுறேன். ரைட், அவங்களுக்கு கம்ஃபர்டிங்காக சொன்னார். மேபி ஃபார் அஸ் இட்ஸ் எய்தர் அ வார்னிங், இட்ஸ் வார்னிங். இந்த சர்ச்சுக்கு வந்து இட் இஸ் மோர் லைக் அ வார்னிங். Okay. So we also discussed last time when we looked at the Sardis church, we have discussed already ரெண்டு ஜீசஸோட கம்மிங்னு ஒன்று இருக்குது. ஒன்று ராப்சர், ஒன்று ஆக்சுவல் ஃபிசிக்கல் ஆன் earth ஜயானில் இருப்பார், ரூல் பண்ணுவார். அவர் கால் இங்கே இருக்கும்னு யோபு சொன்னதுலேருந்து அவர் திரும்பி ஏர்த்துக்கு வருவார் அப்படின்ற ஒரு பாயிண்ட், அது ஒன்று. இன்னொன்று பிலீவர்ஸ் மிட் இயரில் ஜீசஸ் வில் கம் அண்ட் வெல்கம் த சர்ச் அப்படின்றதும் இருக்குது. அந்த ரெண்டு கம்மிங்ஸ் ஒரு ரெண்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் இருக்குது. அது வந்து பிரித்து மனசில் கிளாரிட்டியோடு வச்சுக்கோங்க. இட்ஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இப்போ வாட் ஹீ இஸ் டெல்லிங், நான் திரும்ப வரேன், திடீர்னு வருவேன், நோ வார்னிங், நோ அனௌன்ஸ்மெண்ட், சடனாக நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லுவார். வெரி மச் லைக் அந்த 10 virgins பேரபிள் மாதிரி. கரெக்டாக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, அப்புறம் டமால்னு திடீர்னு வருவாங்க. அதில் மிஸ் அவுட் ஆனது யார்? அந்த 10 virginsல எண்ணெய் இல்லாமல் போனது. அந்த எண்ணெய் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹோலி ஸ்பிரிட். இங்கே உள்ள சர்ச்சு போயிட்டு இருக்கிற கூட்டம் தான் இந்த virgins who are waiting for Jesus. சேம் பட் ஹோலி ஸ்பிரிட் வாஸ் நாட் தேர், ரைட்? அதோடைய எஃபெக்டே இல்லை. ஹோலி ஸ்பிரிட் இருக்கிற பிலீவர்ஸ் கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ்லாம் இல்லை. அப்போ ஹோலி ஸ்பிரிட் கைடன்ஸ் இல்லாமல் இருக்கிறாங்க இல்லை, அப்போ தே ஆர் நாட் சேவ்ட் அட் ஆல். ஸ்டெப் 1 நடக்கலை. ஸ்டெப் 1 நடந்தால் தான் ஹோலி ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா they are renewed, they are changed, it's a new creation. அது எதுவும் நடக்கவே இல்லைன்னு அர்த்தம். கரெக்ட்? ஓகே, ஸோ கொஞ்சம் விளங்குனவங்களுக்கு என்ன அர்த்தம்? ஸ்ட்ரென்தன். ஸோ ரிப்பெண்ட் இல்லை, கோ பேக். தப்பு நடக்குதுன்னு ரியலைஸ் பண்ணுறவங்க தான் ரிப்பெண்ட் பண்ணுவாங்க. ரிப்பெண்ட் பண்ணுறவங்கள என்ன சொல்லியிருக்கு? பழைய காரியங்கள்லாம் ஞாபகப்படுத்திக்கோங்க. வாட் இஸ் இம்பார்ட்டன்ட்ன்றதை ரியலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட்டை ஸ்ட்ரென்தன். இந்த மாதிரி தப்பான வழியில் நடந்து சாகாதீங்க. பட் தெர் ஆர் திங்ஸ் விச் ஆர் ஒர்த் டையிங் ஃபார். கரெக்ட் தானா? ரைட். ஸோ மார்டியர்ஸ் எல்லாம் ஏன் சாகுறாங்க? ஸோ அந்த டெத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட், இந்த டெத்து டிஃப்ரெண்ட், ரைட்? அது பர்மனன்ட் டெத், இது டெம்ப்ரரி டெத். ஸோ அந்த ஃபெய்த்ஃபுல் பீப்புளுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. கோ பேக், ரிமெம்பர் எவ்ரி திங். நம்ம படித்த எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு கிறிஸ்டின் ஆனீங்க அதெல்லாம் திரும்ப ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் யூ ஹோல்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்ட்ரென்தன் இட். ஓகே, ஸோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ வார்ன் பண்ணிவிட்டு தட் இஸ் தி அட்வைஸ். ஸோ ரிப்பெண்ட், ரிமெம்பர் யுவர் ஏர்லி லெசன்ஸ், ஹோல்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்ட்ரென்தன் யுவர் செல்ஃப். இது நல்ல டிப்பிக்கல் அட்வைஸ், ரைட்? ஃபர்ஸ்ட் சர்ச் எஃபிசஸ் சர்ச்சுக்கும் அதுதான். நீங்கள் முதல் அன்பை மறந்துட்டீங்களேன்றதுக்கும் அதான். திரும்ப கோ பேக். நீங்கள் முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் வைங்க, அப்போனா அவங்க திரும்ப வரும், ரைட்? திரும்ப அந்த அன்பு வரும். ஸோ இட்ஸ் அ காமன் கவுன்சில். ஓகே, திஸ் ஐ திங்க் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ. இந்த தான் சொன்னேன், 2 கம்மிங் ஆஃப் ஜீசஸ் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமாம். ஓகே, ஸோ லெட் மீ க்ளோஸ் ஃபார் நவ். Let's read these verses. 1 Corinthians chapter 2 verse 14.
1 Corinthians chapter. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆமா, நல்ல நல்ல அட்வைஸ் இல்ல. ஸோ ஹோலி ஸ்பிரிட் கூட இல்லைன்னா நம்ம அதை என்னன்னு நினைப்போம், சம் ஃபூலிஷ் ஐடியா அப்படின்னு நினச்சி நம்ம விட்டுருவோம். அதுதான் நேச்சுரல் மேன், அதான் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்னா அதான் நேச்சுரல். அப்போ ஹோலி ஸ்பிரிட் கூட இருந்தால் தான் நமக்கு அந்த அறிவு தெரியும், எது கரெக்ட் எது தப்பு, அந்த டிசர்ன்மெண்ட் எல்லாம் அப்புறம் தான் விளங்கவே செய்யும். ஓகே, ஸோ ஹோலி ஸ்பிரிட் நமக்கு தேவை, நம்மளை லீட் பண்ணணும், நம்மளை கைட் பண்ணணும். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா பால் கீப்ஸ் டாக்கிங் அபவுட் இட். அது இல்லைன்னா வி ஆர் ஆல்சோ லாஸ்ட். நம்ம சுய பலனால வி வில் நாட் பி ஏபிள் டு டூ இந்த காரியங்கள்லாம் நம்மளால் செய்ய முடியாது. ஹோலி ஸ்பிரிட் கைட் பண்ணால் ஒழிய வி வில் நாட் பி ஏபிள் டு அந்த கரெக்ட் சாய்ஸ் நம்மளால் செய்ய முடியாது. நமக்கு அந்த அறிவு கிடையாது. யா, ஓகே. In another places, another vasanam, Romans 8:14. For as many are as led by the by the Spirit of God, they are the sons of God. Only if we are led by the Spirit of God, we become the children of God. Illana, no. Makes sense? Okay, so when does a human being get the Holy Spirit? Once you are saved, right? So maybe I should have put that slide. So we are born a sinner, so we are dead, for sure. That means we are all going to hell, we are doomed. Okay, அப்படிதான் நம்ம பிறக்கும் போதே. And then when we are saved by Jesus, how are we saved? When we believe that Jesus is the only way, what he did on the cross. Adunala da I am being saved, not by my works, not by my goodness, not by my qualities or character or morality or religious discipline. இது எதுவும் கிடையாது இல்லையா? அப்போ what Jesus didனால I am saved அப்படின்னு நம்ம சைடில் நம்ம தான் செய்கிறோம், அவர் எல்லாம் செய்துட்டார், ரைட்? ஸோ when he touches us and we are saved by his grace, then the Holy Spirit dwells within us. And then we have to be led by the Spirit of God. அதை விட்டுட்டு போயிட்டோம்னா தான் then we are no more Christian again. We have backslid. திரும்ப வலிக்கு உள்ளே விழுந்துட்டோம், திரும்ப சகதியில் விழுந்தது போல. ஓகே, மேக் சென்ஸ்? ஓகே, ஆமாம். இது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை. the Holy Spirit being taken away, he left அப்படிலாம் வரும் இல்லையா? ஆமாம், ப்ரேயர்லேயும் இருக்கும். டேவிட் வில் சே, டேவிட் ஹஸ் சீன் திஸ், நடந்திருக்கிறது பார்த்துருக்காரு இல்லை? காட் அனாயிண்ட் பண்ண சால்ட் இருந்து ஸ்பிரிட் போனதை ஹி ஹஸ் சீன். அதான் ஐயோ எனக்கு அப்படி ஆயிரப்போகுது. Psalm 51:11 வாசிங்க. Psalm 51:11. Psalm 51:11. Cast me not away from thy presence, and take not thy Holy Spirit from me. அதனால தான் அந்த ஒரு ப்ரேயர், ரைட்? ஐயோ டோன்ட் டேக் அவே த ஸ்பிரிட் ஃப்ரம் மீ அப்படின்ட்டு. I think I have made this a little bigger in the particular topic. Holy Spirit and the church is a promise, is given. Okay, எது வரைக்கும்? Till the rapture. Raptureக்கு அப்புறம் again it will be like Old Testament times. இப்போ அந்த by grace we have the Spirit within us to be led and to follow and to obey and do everything as the Spirit leads. இது இப்போ உள்ளது. So that's why Paul will say be filled by the Spirit. Peter will say this. எல்லாரும் சொல்லுவாங்க, எழுதின லெட்டர் எழுதின எல்லாரும் சொல்லுவாங்க. This is important. ஓகே, ஏன்னா நம்ம சக்தினால நம்மளா பண்ணிக்கிட முடியாது. அப்போ we need
Holy Spirit to be within us so that we should obey. அது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சார்டிஸ் போல உள்ள சர்ச்சுக்கு the main failure is the Spirit is not with them. அதனால தான் Spirit filled Jesus is telling them பெரிய ஃப்ளா இருக்குது உங்ககிட்ட அப்படின்ட்டு, இல்லை உங்கள்கிட்ட நல்லதே இல்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. I'll close now, but we will continue this. இன்னொரு செஷனில் we'll do this and a little more to learn. So I just wanted to keep it that way. Is it okay? Okay. Any thoughts to share, anybody? Okay. சரி, இல்லைன்னா நம்ம ஒரு குட்டி ஜெபம் பண்ணிடலாமா? ஷீலா, நீங்களே ஜெபம் பண்ணிடுறீங்களா? இருக்கிறீங்களா? No, she's not there. Okay. Mummy, are you there? Can you unmute? Okay, she's in a different room, so I'm not sure. Okay, Bibishama, ஜெபம் பண்ணிடுடா. Or I'll... thank you, ma. Most loving, gracious Heavenly Father, Lord, we thank you, Lord, for this day. I thank you, Lord, for bringing us together, Lord, again for one of your sessions, oh Father God, where we learn more about your word, oh Lord Jesus, and we dwell more into your word, oh Father God. I thank you, Lord, for this precious opportunity, oh Father God. I thank you, Lord, for Pamela Auntie, who you blessed, oh Lord, for this ministry, oh Father God. I thank you, Lord, that you care so deeply about us, oh Lord Jesus, that you're showing us of what is to come, oh Lord. And Lord, thank you, Lord, for instructing us a lot. And thank you, Lord, for advising us a lot, Jesus, of all of these things, oh Father God, Lord. Lord, thank you, Father God, that in this time, oh Lord, we are so blessed, oh Lord Jesus, that you've given us the Holy Spirit, oh Lord, amongst us in these days, oh Father God. Lord, we thank you and we glorify your name, oh Father God, because you are there with us, oh Lord, to comfort and to guide, to advise, oh Lord Jesus. Lord, thank you, Lord, for your goodness, oh Father God. Lord, I pray, oh Father God, that you forgive us, oh Father God. Lord, please, Lord, help us, oh Lord, each and every day, oh Lord Jesus. Lord, please, Lord, teach us what to do, oh Lord Jesus. Lord, teach us what to say, and Lord, help our actions, oh Lord, to be more and more like you, oh Father God. Lord, help us, oh Lord, so that we can abide in you, oh Father God, just like the vine. Lord, help us, oh Lord, so that we are not fruitless, oh Lord. Lord, give us more compassion, oh Father God. Give us more love towards one another, Lord Jesus. But even as churches, oh Lord Jesus, Lord, help us to not be, oh Lord, filled with just riches, oh Lord, and no love, oh Lord, and nothing of your Holy Spirit, oh Father God. Lord, please, Lord, fill each and every one of these our members, oh Father God. Fill each and every one of us, oh Lord, with your Holy Spirit, oh Father God, so that we can walk in your ways, oh Lord, according to your in your right paths, oh Father God, filled with discernment, oh Lord Jesus, and filled with good works, oh Lord Jesus. Lord, help us, oh Lord, to have more faith in you. Help us to have more love for you, oh Lord Jesus, and for your people, oh Lord, and for the people of this world, oh Lord. Lord, thank you, Lord, for your goodness in our life, oh Lord. Thank you, Lord, for showing us compassion, oh Father God. Lord, thank you, Lord, for helping us, oh Lord, and teaching us your ways. Lord, help us, oh Lord, so that help us, oh Lord, not to compromise, oh Father God. Lord, help our garments, oh Lord, fill us and wash us with your blood, oh Lord Jesus, that so that our garments, oh Lord, are always white as linen, oh Father God. Lord, I pray, oh Lord Jesus, that stay, oh Lord Jesus, that you help and renew us, oh Lord, sanctify us daily, oh Father God. Lord, fill us more and more with your Holy Spirit, oh Father God. Lord, help us to have real fellowship with you, oh Father God, a real relationship with you, oh Father God, so that every single day, oh Lord, we are growing more and more in you. Lord, I pray all of these things, oh Father God. Lord, I pray, oh Lord, I pray that your presence is there in our church, oh Father God. I pray, oh Father God, Lord, send your Holy Spirit upon the children in junior church also, Lord Jesus, so that let their garments also be washed as white, oh Father God. Lord, we thank you and we praise you every single day, oh Lord Jesus. Help us, oh Lord,
so that we are right in your sight. I pray all of these things in your most matchless and holy name, in the name of the Lord and Savior Jesus Christ, we pray. Amen. Amen. Thank you, Baby Sharma. Thank you.